بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. الله سبحانه وتعالى நாமெல்லாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லும் போது சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். சூரா அஸ்-ஸாரியாத் 51வது அத்தியாயம் 56வது ஆயா. ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய சொல். ஜின்களையும் மனிதர்களையும் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஜின்களையும் மனிதர்களையும் தவிர உள்ள எல்லா படைப்புகளுக்கும் அவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விதி, கட்டளை, தவிர்க்கவே முடியாத நிலை, அல்லாஹ்வே வணங்கி கொண்டிருப்பது. நாம் பார்க்கக்கூடிய எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த எந்த படைப்புலையும் ஜின்களிலும் மனிதர்களும் இருப்பதை போல முஸ்லிம்கள், காபிர்கள் என்ற ரெண்டு வகையான மக்கள் இல்லை. எல்லோருமே அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் எதிலும் இல்லை. நாயிலும் இல்லை, பூனையிலும் இல்லை, கழுதையிலும் இல்லை, குதிரையிலும் இல்லை, பன்றியில கூட இல்லை. அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கக்கூடிய, நாம் வெறுக்கக்கூடிய ஒரு உணவு பன்றி கூட அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு படைப்பு. அது புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவை. ஆனால் ஜின்களில் அல்லாஹ்வை வணங்குகிறவர்கள் உண்டு, வணங்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் உண்டு. மனிதர்களிலும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் இருக்கிறார்கள். இந்த இரண்டு இனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான். ஏனென்றால் இந்த இனத்தில் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்யக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறான். சுய விருப்பம், விரும்பினால் ஒன்றை செய்யலாம், இல்லை என்றால் விலகிக் கொள்ளலாம். அப்ப அல்லாஹ்வை உண்மையாக வணங்க விரும்புவோர் அல்லாஹ்வை விரும்புகிறார்கள், அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் ஷைத்தானுடைய சிந்தனையால், தூண்டலால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள் இந்த ஜின் இன ஷைத்தான்கள் மூலமாக, இப்லீஸ் மூலமாக அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள். அல்லாஹ் இது ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கிறான். ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கின்ற பெரிய சோதனை தௌஹீத். அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தௌஹீதை ஏற்று அவனுக்கு கீழ்ப்படுகிறார்களா, அல்லது அல்லாஹ் எதற்காக அவர்களை படைத்ததாக சொல்லுகிறானோ அந்த நோக்கத்திற்கு எதிராக நடக்கிறார்களா? ஆக அத்தௌஹீத் ஹக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய உரிமை. அத்தௌஹீத் ஹக்குல் இபாத், இபாதுடைய உரிமை, இபாதுடைய கடமை. அதாவது அடியார்களாகிய எல்லோரும், ஜின்களும் மனிதர்களும், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான கடமை அல்லாஹ்வை வணங்க வேண்டும். என்ற படைக்கப்பட்ட நோக்கமே அதுதானே. எதற்காக, என்ன நோக்கத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை, அந்த நோக்கத்தின்படி ஜின்களும் மனிதர்களும் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய உரிமையில் அவர்கள் அதை நாசமாக்குகிறார்கள். அவர் யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டு படைப்புகளை வணங்குகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நோக்கத்திற்கு, அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான் அந்த நோக்கத்திற்கு எதிராக வாழ்கிறார்கள். அது ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை மிக அழுத்தமாக சொல்லுகிறான். ஏன் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக உயிரோடு இருக்கிறோம்? அல்லாஹ் படைத்திருக்கிறான், அதெல்லாம் உயிர் இருக்கிறது. அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஆகவே நாம் பேச முடிகிறது, கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது, பிடிக்க முடிகிறது, நடக்க முடிகிறது, உண்ண முடிகிறது, உண்டதை செரிக்க முடிகிறது, ஆற்றல் கிடைக்கிறது, அறிவு இருக்கிறது, பைத்தியமாக இல்லை, எல்லாரும் புரிய முடிகிறது, பல மொழியை விளங்க முடிகிறது, பேச முடிகிறது. இது எல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இதுதான்
மனிதகுலம் எல்லோருக்கும், ஜின்கள் எல்லோருக்கும், எல்லா நபிமார்களும் சொல்லிய செய்தி. ஏன் அல்லாஹ் படைத்திருக்கிறான் நம்மை? இந்த கேள்விக்கு விடை தெரியல. நம்ம வாழ்வது ஏன் என்றே நமக்கு தெரியாது. ஏன் காலையிலே விழிக்கிறோம்? ஏன் இரவு படுக்க போகிறோம்? தூங்குகிறோம், ஓய்வெடுக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், மனைவி பிள்ளைகளோடு வாழ்கிறோம், நண்பர்களோடு பேசுகிறோம், பூமியில் அங்கும் இங்கும் எங்கு வேண்டுமானால் விரும்புகிற இடங்களுக்கு நம்மால் போக முடிகிறது. அல்லாஹ் பல வசதிகளை கொடுத்திருக்கிறான், வாகனம் கொடுத்திருக்கிறான். இது எல்லாம் எதற்காக? படைப்பாகி நமக்கு அல்லாஹ் ஏன் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ் கொடுத்த நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்கு இதை எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பேச்சு அல்லாஹ்வையே வணங்க வேண்டும், நம்முடைய பார்வை அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நம்முடைய கேட்கும் திறன் அது அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நம்முடைய உயிர் மூச்சு, நமக்குள் உள்ள துடிப்பு, இதய துடிப்பு, இது இருக்கும் வரைக்கும் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்திற்கு ஏற்ப இது எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றாக இயங்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் விழிக்கிறோம், அதற்காகத்தான் சாப்பிடுகிறோம், அதற்காகத்தான் பேசுகிறோம், அதற்காகத்தான் பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிடித்ததை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடித்ததை பேச வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காததை பார்க்க கூடாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காததை பேசக்கூடாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. இது எல்லாம் சேர்ந்ததெல்லாம் தௌஹீதுடைய அடிப்படை. ஏன்னா அல்லாஹ் படைத்தது இதுக்குத்தான். அப்போ அல்லாஹ்வுடைய மகத்தான உரிமை நம் மீது என்ன? அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இதுதான் மகத்தான அவனுடைய உரிமை. இந்த உரிமையிலே நாம் அதை அலட்சியமாக இருந்தால் அல்லாஹ்வை அலட்சியப்படுத்துகிறோம். அல்லாஹ்விடமிருந்து நாம் எவ்வளவோ நன்மைகளை அடைந்து கொண்டே அதெல்லாம் சுகித்து அதன்படி அதெல்லாம் அடைந்து வாழ்ந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் இருந்து விடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் ஜின்களும் மனிதர்களும் படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் போது அத்தௌஹீத் என்று சொல்கிறார் என்றால் அதுதான் இன்றைய உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை. மனிதர்கள் ரெண்டு கூறாக, ரெண்டு வகையா பிரிஞ்சிடறாங்க. அல்லாஹ்வையே வணங்கக்கூடியவங்க, அல்லாஹ்வை தவிர எதையும் வணங்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டு சாராருக்குள்ள பிரச்சனை நடுவில் தௌஹீத் வச்சுதான். இதை ஏற்க மறுத்தார்கள் ஜின்களிலும் உள்ளவர்கள், மனிதர்களும் உள்ளவர்கள், ஒரு பெரும் கூட்டம். ஆனால் இந்த பூமியிலே அதிகமானவர்கள் இதை ஏற்காதவர்கள். அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் அதிகமா, அல்லாஹ் வணங்காதவர்கள் அதிகமா? அல்லாஹ் வணங்காதவர்கள் தான் அதிகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தஅவா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற இந்த பணியை செய்யும் பொழுது எதை முன்வைத்து, எந்த பிரச்சாரத்தை சொல்லி, எதன் பக்கம் அழைத்து தன்னுடைய தஅவா ஆரம்பித்தாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாத்தோட மிக முக்கியமான மனுஷன் எதுக்காக படைக்கப்பட்டாங்கிறது அவனுக்கு சொல்லாவிட்டா என்ன அர்த்தம்? அதன் பக்கம் அவனை அழைக்காவிட்டால் என்ன அழைப்பு, என்ன சீர்திருத்தம், என்ன தஅவா? எல்லாம் இருக்கட்டும், அல்லாஹ் வணங்குறீங்களான்னு தான் நம்ம முதல்ல பேச வேண்டியது இருக்குது. நாம அல்லாஹ்வை வணங்குறோமா அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இருக்குது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பணம் காசு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அவனுக்கு அவருடைய வாழ்க்கையிலே அவனுக்கு உடல் நலன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அவருடைய உடல் உறுப்புகளிலே அது நல்ல நிலையிலும் இருக்கலாம், அல்லது அதுல ஊனமும் ஏற்பட்டு இருக்கலாம், அல்லது அவன் விரும்பிய இந்த உலகத்தில் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் இது எல்லாமே அல்லாஹ்வை வணங்குவதற்கு தடையா? இல்ல. பணம் இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்க முடியும்? இல்ல. அல்லது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே இருந்தால் அல்லாஹ்வை வணங்க முடியுமா? இல்ல. ஒருத்தர் அவரவருடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ்வை வணங்க முடியும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கானோ அது எல்லாருக்கும் நன்றி செலுத்த முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தான் தன்னுடைய ரப், தன்னை படைத்தவன், தன்னை பரிபாலிக்கின்றவன். தன்னை அவன் படைத்தது இந்த சோதனையோடு தான். அவை தௌஹீத் தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம். மொத்தமா ஒன்றிணைஞ்சு நான் எங்க போய் நின்றாகணும் கேட்டா அல்லாஹ்வோட நின்றாகணும். எதுக்கு அல்லாஹ்வோட நின்றாகணும்? அல்லாஹ்வை வணங்கணும். ஏன்னா அவன் எனக்கு கொடுத்திருக்கான், என்னை படைச்சிருக்கான். இதுதான் எனக்கு படைக்கப்பட்ட விதி. இந்த உயிர் இருக்கும் வரைக்கும் நான் அவனை தான் வணங்கி ஆகணும். அப்ப இந்த அடிப்படையான தாவா பிரச்சாரம் மக்களுக்கு போகும்போதுதான் மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அப்படியே திரளுவாங்க. இந்த அடிப்படையை தான் நபிமார்கள் பிரச்சாரத்தை முன்வைத்தாங்க. அல்லாஹ் தஆலா சூரா
அந்நகல் 16வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்தில் சொல்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமூகத்திற்கும், மக்கள் கூட்டம் எங்கெங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த பூமியில, அந்த எல்லா மக்கள் கூட்டங்களுக்கும் அவர்கள் எந்த மொழி பேசினாலோ, எந்த தேசத்துல வாழ்ந்தாலோ, அவங்க மலையில வாழ்ந்தாலும் அல்லது கடற்கரையோரம் வாழ்ந்தாலும், எங்கு வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு ரசூலை அனுப்பவே செய்தோம். ரசூல் என்பவர் எதற்காக வருவார் தெரியுமா? ரசூல் அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வையே வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், தாகூத்துகளை விட்டு விலகுங்கள். அல்லாஹ்வை வணங்குவது என்றால் தௌஹீத், ஷிர்க் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. நம்முடைய சொல்லிலோ செயலிலோ நம்முடைய எண்ணத்திலோ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற போக்கு எந்த வடிவத்திலும் வெளிப்படக்கூடாது. அது நம்மிடம் தடுக்கப்படணும், நாம் அதை விட்டு விலக வேண்டும். அந்த விலகுவதுதான் தாகூத்து விட்டு விலகுவது. அந்த விலகுவதுதான் தாகூத். ஏன்னா தாகூத் என்பது என்னென்றால் ஷைத்தான். ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வைத்து அல்லாஹ் அல்லாததை எல்லாம் வணங்க வைக்கிறவன். தாகூத் என்பது அல்லாஹ்வுக்கு அல்லாத விஷயங்களே வணங்குறது தாகூத். ஷைத்தான் ஒரு பெரிய தாகூத், அவன் தான் இப்லீஸ், தான் தாகூத்துகளின் தலைவன். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுகிற எல்லா விஷயங்களும் தாகூத்துல அடங்கும். அப்ப இந்த எல்லாவற்றையும் விலகும்படி, இந்த எல்லா விஷயங்களை விட்டு விலகும்படியான அழைப்பத்தான் யார் முன்வைத்தாங்களா? ஒவ்வொரு சமூகத்திற்கும் ரசூல்கள் முன்வைத்தாங்க, இறைத்தூதர்கள் முன்வைத்தாங்க. அப்ப ஏன் இது அவங்க பிரச்சாரமா கொண்டு வந்தாங்க? ஏன் அல்லாஹ் அவர்களை அனுப்பினான்றது இப்ப தெரிஞ்சிடும். ஏன்னு கேட்டா, அல்லாஹ் அவர்களை அனுப்பியது அல்லாஹ் எதற்காக ஜின்களை மனிதனை படைத்திருக்கானோ அந்த மகத்தான உரிமையை நிலைநாட்டுவதற்காக. இந்த அடிப்படையில நம்முடைய சமுதாயம் கோட்டை விடுது இல்லையா, அலட்சியமா இருக்கிறது இல்லையா? அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க ஷிர்க்கும் குஃப்ரும் பரவி மலிந்து கிடக்கிறத பார்க்கிறோம். அது இந்தியா போல நம்ம வாழக்கூடிய நாட்டுல பஞ்சமே இல்லாத அளவுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை பெரும்பான்மையான மக்கள் செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்தவர்கள் கூட இந்த ஷிர்க்குங்கிற மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய உரிமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய, அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடிய இந்த மகா பாவத்தை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துல, இந்த பூமியில நிறைய மக்கள் அல்லாஹ்வின் உரிமைக்கு எதிராக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு எதிராக இருக்கிறாங்க. அந்த கடமையை விட்டு விட்டார்கள். இனி நபிமார்கள் வரமாட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்? முதலில் நம்மிலிருந்து அந்த கடமையை நிலைநாட்டணும், அல்லாஹ்வின் உரிமையை மதிக்கணும். அதுதான் நீதி. தௌஹீத் நீதியிலே மகத்தானது. நீதியை நாம் பேசுகிறோம் என்றால் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய முதல் நீதி என்ன? தௌஹீத். அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர எதையும் வணங்கக்கூடாது. ஏன்? நீதியை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்த எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் சொன்னதுதான். இந்த நீதியை பற்றி அல்லாஹ் சொல்ற, ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு ஹுவல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான், ஷஹீதல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன், வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு எவனும் இல்லை. வல் மலாயிகா, இன்னும் மலக்குகளும் சாட்சி சொல்லுகிறார்கள், வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், நீதியை நிலைநாட்டக்கூடிய கல்வி அறிவுள்ளவர்களும் சாட்சி சொல்லுகிறார்கள். நீதியை நிலைநாட்டக்கூடிய அறிஞர்கள், புத்திசாலிகள் சாட்சி சொல்லுகிறார்கள். எதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு. ஏன்? இன்று அநீதி இந்த உலகத்துல பெரிய அளவுக்கு பரவி இருக்குன்னா, அந்த அநீதியிலே முதல் இடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அநீதி தான். கடமையில இந்த உலகத்து மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு தவறி இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கடமை விட்டு, மகத்தான கடமையை விட்டுட்டாங்க அப்படின்னா அது எந்த கடமை? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டிய அந்த கடமையை விட்டு விலகிட்டாங்க. ஆகவேதான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பிய போது
அல்லாஹ் எதற்காக மனிதர்களின் ஜின்களை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பினான். வேற நோக்கம்லாம் இல்லை. ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அல்ல நபிமார்கள் பெரிய ஹீரோக்களாக மக்கள் முன்னிலே உலகம் இருக்கும் வரைக்கும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அல்ல. அப்படி பார்த்தா நபிமார்களில் நிறைய பேருடைய வரலாறு அல்லாஹ் நமக்கு சொல்லல. நபிமார்களை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பெயர் சொல்லி இருக்கிற நபிமார்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தா நமக்கு 25 நபிமார்களுடைய பேர் தான் குர்ஆன்ல பார்க்க முடியுது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றார், இன்னும் உங்களுக்கு சொல்லப்படாதவர்களும் இருக்கிறார்கள். எவ்வளவோ நபிமார்கள், அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. அவர்களை பற்றி எந்த விவரமும் இல்லை, வரலாறு இல்லை. அதற்காக நபிமார்கள் அனுப்பப்படல. நபிமார்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த நோக்கத்துக்காக தான். அவங்க அதற்காகத்தான் சொன்னார்கள், நாங்கள் உங்களிடம் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ்விடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் தாவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது என்பது அல்லாஹ்வை வணங்கும்படி மக்களை சொல்லி அழைக்கிறது தான். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய சொல்லி அதற்கு நபிமார்கள் வழியாக அவர்களுக்கு செய்தி போய் சேர்ந்தது. அப்படித்தான் நமக்கும் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு செய்தி வந்து சேர்ந்திருக்கு. அப்ப இந்த மகத்தான உரிமையை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திற்குள்ள முதலில் நிலைநாட்டுவதோடு நம்முடைய பக்கத்து வீடு, நம்முடைய பக்கத்து தெரு, நம்முடைய ஊர், நமக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாரோடும் இந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டும். அந்த உரிமைக்கு குரல் கொடுப்பது என்றால் நமக்கு அல்லாஹ்வை தவிர்த்து மற்றதெல்லாம் ஞாபகம் வந்துடும். உண்மையா இல்லையா? உரிமைக்கு குரல் கொடுங்கன்னா என்ன ஞாபகம் வருது? உடனே தௌஹீத் ஞாபகம் வருதா? அல்லாஹ்வின் உரிமை ஞாபகம் வருதா? அது வராது. உரிமைக்கு குரல் கொடுங்க. நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வாழ்வாதாரம் அல்லது நம்முடைய நெருக்கடிகள் இருக்கலாம். அதற்கு குரல் கொடுப்பதுதான் நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒன்று தரணும். ஆனால் அது பெரிய விஷயம். ஆனால் அல்லாஹ்வை வணங்குவது, அவனுக்கு கீழ்ப்படிவது ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்கின்ற மகத்தான கடமையா இருக்கக்கூடிய, அவன் படைக்கப்பட்ட நோக்கமா இருக்கக்கூடிய ஒன்று இல்லையா? அதுல அவனுக்கு கேள்வியும் இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வை வணங்கும்படி அவன் தன்னுடைய சக்திக்குட்பட்டு மக்களை அழைத்தான் என்பதிலும் அவனுக்கு விசாரணை இருக்கு. ஏன்னா தீமையை தடுக்காத குற்றத்திலும் அவர் வரலாம், நாம் வரலாம். அப்ப தீமையிலே பெரிய தீமை என்ன? ஷிர்க். அப்போ இந்த உரிமையை நாம் கவனித்தோமா? இதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா நாம் இதுவரைக்கும் பார்த்தது, முதலாவது அல்லாஹ் படைத்த நோக்கம் அதுதான் தெரிஞ்சிட்டோம். இரண்டாவது, நம்மை மட்டுமல்ல ஜின்களையும் அல்லாஹ் அதற்காக படைத்திருக்கிறாங்கிறது தெரிஞ்சிட்டோம். மூன்றாவது விஷயம், இந்த படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றும் அடிப்படையில தான், இதன் பக்கம் அழைப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினான் என்று தெரிந்து கொண்டோம். அந்த நபிமாருடைய அழைப்பு. நான்காவது விஷயம், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுது தாகூத்களை விட்டு விலக சொன்னார்கள். அப்படி என்றால் அந்த தாகூத் என்று அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கப்படுகிற அத்தனை விட்டு விலக வேண்டும். ஐந்தாவது விஷயம், இதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயாத்துகள்ல குடிக்க தண்ணி கொண்டு வா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ல சொல்லும் பொழுது சில வசனங்களை நம்ம இங்க கவனிக்க வேண்டியது. என்னென்ன ஆயாத்? முதலாவது சூரா பனி இஸ்ராயீல் 17வது அத்தியாயம் 23, 24. அல்ஹம்துலில்லாஹ். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ. உங்கள் இறைவன், உங்கள் ரப்பு கட்டளையிடுகின்றான், விதித்திருக்கின்றான், தீர்ப்பளித்திருக்கின்றான். அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் எவனும் உங்களுக்கு இல்லை. وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. உங்கள் தாய் தந்தையிடம் நீங்கள் நல்ல முறையில், அழகான முறையில் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான். إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا. அந்த தாய் தந்தையில் இரண்டு பேருமோ அல்லது ஒருத்தரோ வயதான நிலையில் உங்களிடம் இருக்கும் பொழுது فَلَا تَقُلْ لَهُمَا أُفٍّ.
அவர்களை நோக்கி நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள். வல தன்ஹருஹுமா, அவர்களை விரட்டாதீர்கள். வகுல் லஹுமா, அந்த இருவருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். கௌலன் கரீமா, அவர்களிடம் நீங்கள் அழகான கண்ணியமான வார்த்தையை கொண்டு பேசுங்கள். இன்னும் வக்ஃபித் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா, நீங்கள் கருணையோடு உங்களுடைய ரெக்கைகளை பணிவோடு தாழ்த்தி அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், மரியாதை கொடுங்கள். இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் கவனியுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இன்னும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், என் இரட்சகனே, நான் சிறிய வயதாக இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் என் மீது கருணை காட்டினார்களோ அதுபோல நீ இவர்களுக்கு கருணை காட்டு என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஆயா சூரா பனி இஸ்ராயேலுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆரம்ப ஆயா. இந்த ஆயத்துடைய ஆரம்பம் வகபா ரப்புக, உங்கள் இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான், தீர்ப்பளித்திருக்கிறான், விதித்திருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது முதல் கடமையாக அல்லாஹ் சொல்வது என்ன? லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு எவனும் இல்லை என்று. இதுதான் முதல் கடமை. அடுத்ததுதான் வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் அவன் கட்டளையிட்டிருக்கிறான். அந்த தாய் தந்தை வயதானவர்களாக இருந்தாலும் அவர்களை நோக்கி சீ என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள். அழகான முறையில் பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள், அவர்களை விரட்டாதீர்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், பணிவோடு நடந்து கொள்ளுங்கள், கருணையை காட்டுங்கள். இன்னும் அல்லாஹ்விடம் சொல்லுங்கள், கேளுங்கள், அல்லாஹ் இவர்கள் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன கருணை காட்டினார்களே, பாசம் காட்டினார்கள், அதுபோல் நீ இவர்களுக்கு கருணை காட்டு. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது வாழ்க்கையில ரொம்ப பிரிக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு பந்தம் அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில தாய் தந்தையோடு உள்ள பந்து தான். ஏன்னா நம்முடைய முதல் பந்து அவங்களோட தான். அவர்களிலிருந்து தான் நம்ம வெளிவந்திருக்கிறோம். நம் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்திருக்கிறோம். நம்ம நெருக்கமாக இருந்து வாழ வேண்டிய நம்முடைய தோழமை, நம்முடைய நெருக்கம், நம்முடைய நட்பு, நம்முடைய பாசம், நம் மீது இந்த விஷயத்துல உரிமை எடுத்துக் கொள்வதற்கு இந்த பூமியில முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர் யார்? நம்முடைய தாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஜாஅ ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார். இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்தார். فقال يا رسول الله, அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்கு பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் தோழமையோடு பாசத்தோடு நட்போடு இருப்பதற்கு என் மீது எனக்கு உரிமை உள்ளவர்களாக யார் இருக்கிறார்? அவர் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், قال أمك, உங்களுடைய தாய். قال ثم من, அவர் திரும்ப கேட்டு அதற்கு அவருக்கு பிறகு யார்? قال أمك, உங்களுடைய தாய். قال ثم من, அந்த மனிதர் கேட்கிறார் அதற்கு பிறகு யார்? قال أمك, உங்களுடைய தாய். قال ثم من, திரும்பவும் கேட்கிறார் அந்த நபித்தோழர், விடவில்லை. அவருக்கு பிறகு யார்? மூன்று தடவை ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டாங்க, உன்னுடைய தாய் தான், உன்னுடைய தாய் தான், உன்னுடைய தாய் தான். அதற்கு பிறகு சொன்னார் ثم أبوك, உன்னுடைய தந்தை. அப்போ தாயோடும் தந்தையோடும் நமக்கு இருக்க வேண்டிய உறவு இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற யாருடன் இருக்க உறவை விட நெருக்கம் அவருடன் நமக்கு இருக்க வேண்டும். அதிலும் தந்தையோடு இருக்கின்ற உறவை விட, அந்த நெருக்கத்தை விட மிக அதிகமாக நம்ம உரிமை உள்ளவர்கள் யார்? தாய். 3 மடங்கு தந்தையை விட முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் தாய். இந்த ஹக்கு என்று வரும்போது இந்த ஹக்கு மிகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன ஹக்கு இல்லையா? ஆனா இந்த ஹக்கான இந்த ஹக்க அல்லாஹ் தஆலா 2வது இடத்துல வச்சிருக்கிறான். உங்கள் இறைவன் உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறாங்கிற கட்டளையில 2வது கட்டளையாக வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்கிற கட்டளை அல்லாஹ் 2வது சொல்றான். ஆனா அந்த 2வது சொல்லப்படும் அந்த கட்டளை ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே ஸஹாபத் சுஹ்பத், அதாவது சுஹ்பத் என்று சொன்னா நெருக்கம் அல்லது தோழமை,
அதாவது எப்போதுமே நம்ம ஒருத்தரை நேசிக்கிறது மூலமா கூடவே இருக்கிற ஒரு பண்பு, அந்த பண்பு, அந்த தோழமை இந்த உலகத்தில் யாரோட நமக்கு அதிகமா இருக்கணும்னு சொல்லும்போது தாயை 3 தடவை மடங்க உயர்த்தி சொல்றாங்க. ஆனா அவர் கூட அல்லாஹ்வை நாம் வணங்குவதற்கின்ற அந்த கடமைக்கு பிறகுதான். அப்போ தாயோடு உள்ள சஹபத் இந்த அளவுக்கு வலியுறுத்த முடியும். அல்லாஹ்வோடு உள்ள உறவு, அவனையே வணங்குவதன் மூலமா அவனை நேசிக்கின்ற நிலை. தாயை விட நமக்கு இந்த பூமியில வேறு யாரும் நமக்கு பிரியத்துக்குரியவர்கள் இருக்க முடியாது இல்லையா? இருக்கிறாங்க. தாயை விட பிரியத்துக்குரியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்? தாய் என்னை படைக்கவில்லை, அல்லாஹ் தான் படைத்தான். தாயை என் ரப்பு அல்லாஹ் தான் கொடுத்தான், தந்தையை என் ரப்பு அல்லாஹ் தான் கொடுத்தான். அவை இவர்கள் எல்லாரை விட அல்லாஹ் எனக்கு மிகவும் பிரியமானவன். அவன் என்னை படைத்ததே அவனை வணங்குவதற்காக. அந்த வணக்கத்தில் அவனுக்கு கீழ்ப்படிவது, தாய் தந்தைக்கு நன்மை செய்வதும் அவனை வணங்குவதில் வரும். ஏன்னா அவன் சொல்படி நடந்தால் அது இபாதத்தாக அல்லாஹ்விடம் எனக்கு கூலி கிடைக்கும். அப்ப தௌஹீத் எப்படிப்பட்டது என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிடிச்சு வைக்கிறது. ஏன்னா படைப்பு அதற்காகத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை 2வது இடத்துல, முதல் இடத்துல அல்லாஹ் தஆலா தௌஹீதை சொல்லுகிறான். அதற்கடுத்து இதே போல அல்லாஹ் தஆலா சூரா நிசா 4வது அத்தியாயத்தோட 36வது ஆயா, வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் அப்படிங்கிற கட்டளையிட்டு விட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா வபில் குர்பா வல் யதாமா, அப்படி அடுத்து 10 கடமைகளை சொல்றான் மொத்தமா. இந்த ஆயா ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கிதாபு தௌஹீதுடைய முதல் பாடத்துல இந்த ஆயத்துடைய மஸ்அலா, இதிலிருந்து கிடைக்கிற படிப்பினை அல்லது முக்கியமான கருத்து என்னன்னு சொல்லும்போது சொல்றாங்க, இந்த ஆயத் ஆயத்துல் ஹுகூகுல் அஷ்ரா, 10 கடமைகளின் ஆயத். 10 கடமைகள் நீங்கள் எடுத்து போய் படிக்கணும். நான் 10 கடமை சொல்ல மாட்டேன். 4வது சூரா வரை 36வது வசனத்துல போய் பாருங்க, 10 கடமைகள் சொல்லப்படுது. அது முதல் கடமை வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். 2வது கடமை வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்கள், வபில் குர்பா, உறவினர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள், வல் யதாமா, அனாதைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள். இப்ப நான் எத்தனை சொன்னேன்? 4 சொல்லியிருக்கிறேன். மீதமுள்ள 6 கடமைகள் நீங்க குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த ஒரு வசனத்தை எடுத்து படிச்சுட்டு பாருங்க. யார் யாருக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் அங்க சொல்றாங்க. தெருவில் ஒரு வழிபோக்கனா போறவன் இருக்கான் பாருங்க, அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, அவனுக்கு கூட கடமை இருக்கு, நாம செய்ய வேண்டிய கடமைன்னு அல்லாஹ் தஆலா வழிபோக்கனே அங்க கொண்டு வரான். அப்ப 10 வகையான கடமை இருந்து அது ஒட்டுமொத்தோட வாழ்க்கையே சேர்த்துது. ஏன்னா அல்லாஹ் யாரெல்லாம் படைத்திருக்கானோ அதுல யாருக்கெல்லாம் நம்ம கடமையாற்ற வேண்டுமோ, நன்மை செய்ய வேண்டுமோ, உபகாரம் பண்ண வேண்டும், அவ்வளவு பேரையும் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு ஆயத்துல தொகுத்து கொடுத்துட்டான். ஆகவேதான் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் சொல்றாங்க, இந்த ஆயத்துல் ஹுகூக், கடமைகளின் ஆயா. எத்தனை? அல்-அஷ்ரா, 10 கடமைகளின் ஆயா. இந்த 10 கடமையின் ஆயத்துல முதல் கடமை வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். ஏன்? அல்லாஹ் அதற்காக படைச்சிருக்கான். ஏன்? அதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். ஏன்? அல்லாஹ் முதல் கட்டளை வகதா ரப்புக, உன் இறைவன் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அவன் முதல் கடமை அதுதான், கட்டளையில் முதல் கட்டளை அதுதான். அப்ப அல்லாஹ் தஆலா 10 மிக முக்கியமான கடமைகள்ல முதல் இடத்தை தௌஹீத வச்சிருக்கான்னா, நம்முடைய கடமைகள் முதலில் நம் மீது உரிமை உள்ளவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதற்கு பிறகு நம்ம தாய் தந்தை நம்ம உரிமை உள்ளவர்கள், அதற்கு பிறகு உறவினர்கள், நம்மோடு இருக்கக்கூடிய அனாதைகள், தாயை தந்தை இழந்தவர்கள், பராமரிக்கப்பட வேண்டியவர்கள், இன்னும் சொல்ல போன அடுத்து அண்டை வீட்டார், நண்பர்கள், இப்படி நீங்கள் அந்த 10 கடமை முழுசு படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை கடமைகளில் முதல் கடமையாக சொல்லியிருக்கிறான். இதற்கு முந்தைய ஆயா
பனி இஸ்ராயேலுடைய ஆயத்துல கட்டளைகளின் முதல் கட்டளையாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஒரு ஆயா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல்-அன்ஆம் 6வது சூராவுடைய ஆயா 151 இருந்து 153 வரைக்கும் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆயா. இந்த ஆயத்துடைய தனித்தன்மை கேட்டா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டளையிடுகிறார், நீங்கள் மக்களுக்கு இப்படி சொல்லுங்கள், இப்படி அவர்களை அழையுங்கள். எப்படி மக்களை அழைக்கணும், எதன் பக்கம் அழைக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு என்ன, அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமா? ரசூலுக்கே அல்லாஹ் கட்டளையிட்டு நீங்கள் அழைக்க வேண்டியது, நீங்கள் தடுக்க வேண்டியது, நீங்கள் மக்களுக்கு ஹராம் என்று எதை சொல்ல வேண்டுமோ அந்த ஹராம் எல்லாம் என்ன என்பதை இதோ நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், இதையெல்லாம் நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். இதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறார் என்று மக்களுக்கு நபி சொல்ல வேண்டுமா? அந்த கட்டளை அல்லாஹ் தஆலா சூரா அல்-அன்ஆம் 6வது அத்தியாயத்துடைய 151வது ஆயத்தில் சொல்றான். நபியே சொல்லுங்கள், தஆலௌ வாருங்கள் என்று சொல்லுங்கள், மக்கள் கூப்பிடணும். தஆலௌ அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் ரட்சகன் உங்களை படைத்த இறைவன் அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஓதி காட்டுகிறேன். அப்படின்றது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா வேதத்தை இறக்குகிறான். குர்ஆனில் இருந்து நபி அவர்கள் அத்லு நான் ஓதி காட்டுகிறேன் என்று சொல்வது மூலமாக குர்ஆனில் இருந்து ஓதி காட்டணும். எதை ஓதி காட்டணும்? அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களின் ரப்பு உங்களுக்கு உங்கள் மீது எதை ஹராமாக்கி ஹர்ரம ரப்புக்கும் ஹராமாக்கியிருக்கான் என்பதை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். எப்படி தாவா கொடுக்கணும், எப்படி மக்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கணும், அப்ப எதை நம்ம பயன்படுத்தணும்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் நபிக்கு. அது எப்படி செய்யணுமா? தஆலோ வாருங்கள் என்று கூப்பிடணும். தஆலோ வாங்க வாங்க வாங்க. எது கூப்பிடுறோம்? எதுக்கு நபி கூப்பிடுகிறார்? நபி சொல்லுகிறார், அத்லு மா ஹர்ரம அலைக்கும் ரப்புக்கும், உங்கள் இறைவன் எதை உங்களுக்கெல்லாம் தடை செய்திருக்கிறான் நான் இப்போது ஓதி காட்டுகிறேன். இதுக்கு தான் அவங்களை கூப்பிடுறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஆயா பாருங்க. அப்படின்னா என்ன? அடுத்து சொல்ல ஓதி காட்ட போறாங்க. அல்லாஹ் தஆலா அதை ஓதி காட்ட வேண்டியதை சொல்லுகிறான். அதுல முதலாவது அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள். ஹராம் நம்பர் 1. ஹராமிலே முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஷிர்க். ஓதி காட்டி மக்களுக்கு ஒன்றை ஹராம்னு சொல்லணும்னா முதல்ல சொல்ல வேண்டியது ஷிர்க் பத்தி சொல்லணுமா? ஏன்? அல்லாஹ் படித்தது தௌஹீதுக்காகத்தான், ஷிர்க் அதுக்கு எதிராக இருக்கு. அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பியதெல்லாம் தௌஹீதுக்காகத்தான், ஷிர்க் அதுக்கு எதிராக இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் முதல் கட்டளை தௌஹீத் தான், ஷிர்க் அதுக்கு எதிராக இருக்குது. அல்லாஹ் விதித்திருக்கிற முதல் கடமை தௌஹீத் தான், ஷிர்க் அதுக்கு எதிராக இருக்குது. அப்போ எதிராக இருக்கின்ற ஒன்றை அல்லாஹ்வுக்கு எதிராக இருக்குது அப்படி என்றால் அதை தடுக்க வேண்டும். அதை தடுப்பதற்காக நபி, எதற்காக அந்த நபி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான்? இதெல்லாம் தடுக்கத்தான். நபி அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? ஹராம தடுக்கணும். அந்த நபியுடைய வேலையில் முதல் வேலை என்ன? ஷிர்க் தடுக்கணும். சரி, நபிக்கு மட்டும்தான் அந்த வேலையா? நமக்குள்ள அந்த வேலை இல்லையா? நமக்கு தான். ஏன்னா நபி தடுக்கவே நமக்கு தான். ஒவ்வொருத்தருக்கும் தடுக்கிறார். நபி கூப்பிடுவதில் இன்னைக்கு நம்மோடு நபி இல்லை, ஆனா நபி இருந்தா நபி கூப்பிடுவதில் நாமும் அடங்கும். உண்மைதானே? நாமும் அடங்குவோம்னா நமக்கு நபி சொல்லி ஓதி காட்டிய ஒன்று நாமும் அதைத்தான மக்களுக்கு ஓதி காட்ட வேண்டும். குர்ஆன்ல மட்டும் ஓதுவாங்க, ஆனா வெளியில அதை நாங்கள் அமல் செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த ஆயத்தை நம்ம ஓதிட்டு தான் இருக்கிறோம். تعالوا أتل ما حرم ربكم عليكم ألا تشركوا به شيئا. அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எதையும் வணங்காதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியது முதல்ல ஷிர்க். வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தைக்கு நன்மை செய்யுங்கள். வலா தக்துலு அவுலாதகும் மின் இம்லாக். அடுத்து கவனியுங்கள், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள்.
இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஹராம்களுடைய பட்டியலை இப்ப கவனிச்சுட்டே வாங்க. முதல்ல ஷிர்க்க பார்த்தோம். அடுத்து தாய் தந்தைக்கு அல்லாஹ் நன்மை செய்ய சொல்லுகிறான். அப்படி என்றால் தாய் தந்தை கேடு செய்வது ஹராம், அவரை நோவினைப்படுத்துவது ஹராம். நபிக்கு இந்த கட்டளை இருக்கு. நபி ஓதி கட்ட வேண்டுமாம். தாய் தந்தைக்கு அவரை நோக்கி சீ என்று பேசுவது, கண்ணியம் இல்லாமல் பேசுவது, அவரிடம் இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்வது, இது எல்லாம் ஹராம். எனவே இதற்கு முந்தைய ஆயத் பனி இஸ்ராயீல் ஆயத்துல பார்த்தோமா இல்லையா? அவங்க வயதானவர்களாக ஒருத்தர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அவர்களுக்காக அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்ட வேண்டும் என்று சொன்னா நாம கருணை காட்டாம இருக்கிறது எப்படி? எவ்வளவு பெரிய அநியாயம் அது. கருணையே இல்லாதவன் எப்படி அல்லாஹ்விடம் அவர்களுக்காக கருணையை கேட்பான்? கருணை இல்லாதவன் அவன் விரட்டாமல் இருப்பானா? விரட்டி விடுவான். அப்படின்னா அது ஹராம். இரண்டாவது ஹராம் தாய் தந்தைக்கு கேடு செய்வது. மூன்றாவது பாருங்கள், தாய் தந்தையா, அடுத்து நாமும் தாய் தந்தையா இருப்போம்ல, பிள்ளைகளை பெறுவோம் இல்லையா? அப்ப நமக்கு அடுத்து ஒரு கடமை இருக்குது. வறுமைக்கு பயந்து அவங்களை காப்பாற்ற முடியாது, கஷ்டம், அவங்களுக்கு சோறு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கொள்ளாதீர்கள். இன்னைக்கு கர்ப்பத்தடை, சிசு கொலை நடக்கவே இல்லையா? அல்லது குழந்தை போதும், நமக்கு இருக்கிற கஷ்டமா இருக்குது, நம்ம பிள்ளை பெற்றா இன்னும் சிரமம் போயிடும், அவங்களை வளர்க்கணும், அவங்களுக்கு சோறு போடணும் அப்படி நினைக்கிறாங்களா இல்லையா? அதுக்காக பிறந்த பிறகு கொள்றது இருக்கட்டும், பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொள்ற வேலை இப்ப இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் பிறந்த பிறகுதான் கொள்ள முடியும், சரியா? அல்லது கரு உடைய நிலை அறிஞ்சாதான் கொள்ள முடியும். எதையாவது நஞ்ச உண்டு அந்த கரு களையணும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் வழி வந்துருச்சு, ஒரு மாத்திரையை போட்டா கரு களைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னங்கிறத இங்க விஷயம். நிர்பந்த நிலையில மார்க்கறிஞர்களிடம் இது சம்பந்த சட்டம் கேட்கும் போது உயிருக்கு ஆபத்து, குழந்தைக்கு இன்னும் ரூ ஊதப்படாத நிலைதான் இருக்குது, வெறும் ஆரம்ப நிலையில இருக்குது. மருத்துவர்கள் சொல்றாங்க அந்த நிலை அவங்களுக்கு இல்ல, பெறுகிற நிலை இல்ல, அது ஏதோ சில காரணங்கள், உண்மையாகவே அது இருந்து அப்ப ஒரு பெரிய தீமை தடுப்பதற்காக தடுக்க முடியாத கட்டத்தில் கருக்கலைப்பு செய்வது அல்லாஹ் மன்னிப்பான். அதுவும் உயிர் ஊதப்படுவதற்கு முன்பு. உயிர் ஊதப்பட்ட பிறகு அதையும் செய்ய முடியாது. உயிர் ஊதப்படுவது எப்பொழுது? 120 நாள் முடியும் உயிர் ஊதப்பட்டது. 120 நாட்கள், 4 மாதங்கள். 4 மாதம் ஆன பிறகு நடக்குதுன்னா வெளிப்பட தெளிவான கொலை. ஏன்னா ரூ ஊதப்பட்ட ஒரு உயிர். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வறுமை அப்படின்னு இருந்தா அல்லாஹ் தஆலா சொல்றான், நஹ்னு நர்ஸுகுக்கும் வ இய்யாஹும், நாம் தான் அவர்களுக்கும் உங்களுக்கும் ரிஸ்கை கொடுக்கிறோம். வாழ்வாதாரம், வாழ்றதுக்கான வசதி, தேவை, உணவு, எல்லா தேவையும் நாம் தான் கொடுக்கிறோம். நீயா படைக்கிற, நீயா ரிஸ்க் கொடுக்கிற இல்ல. அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கும் உங்களுக்கும் ரிஸ்கை நாம் தான் கொடுக்கிறோம். அப்போ இந்த குடும்ப கட்டுப்பாடு, கருக்கலைப்பு, வறுமைக்கு பயந்து குழந்தைகளை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறது, இது எல்லாமே எப்படிப்பட்டது என்றால் தெளிவா குழந்தைகளை கொள்ற ஒரு பெரும் பாவம். ஹராமிலே 3வது இடத்தில் இருக்கக்கூடிய பாவம், 3வது பெரும் பாவம். தாய் தந்தையை நோயினை செய்வதற்கு அடுத்து குழந்தைகளை கொள்றது. 4வது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ் மா ظهر منها وما بطن. மானக்கேடான காரியங்கள், கேவலமான அசிங்கமான ஜினாவோடு தொடர்புடைய மானக்கேடான காரியங்களை, அது வெளிப்படையானதாக இருந்தாலும் சரி, மறைவானதாக இருந்தாலும் சரி, யாருக்கு தெரியாம செய்தாலும் சரி, வெளிப்படையா செய்தாலும் சரி, ஹராம். அல்லாஹ் சொல்றான் வலா தக்ரபு, அதை நெருங்கவே செய்யாதீர்கள். இன்னைக்கு இந்த சினிமா, கூத்து, சீரியல், மத்த பாட்டு, ரீல்ஸ், ஷார்ட்ஸ்ல பாக்குற ஹராமான விஷயம் எல்லாம் இதுல வந்துடணும். எல்லாம் வந்துடும். வெளிப்படையா இருந்தாலும் சரி, தனியா ஒருத்தர் ரகசியமா பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஆபாச படங்களை பார்க்கிறது, பாட்டுகள் கேட்கிறது,
அல்லது கள்ள தொடர்பு வைக்கிறது, அல்லது பெண்கள் மீது இச்சையை கொண்டு ஒரு ஆண் நடக்கக்கூடிய ஹராமான காரியங்கள், அது தொடுவதன் மூலமாகவோ பேச்சுக்கள் மூலமாகவோ பார்வைகள் மூலமாக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்னும் வெளிப்படையா இருக்கும், இல்லைன்னு மறைவா இருக்கும். யாருக்கு தெரிஞ்சிருக்கா? அல்லாஹ் பார்க்கறான். அல்லாஹ்வை பாதுகாக்கணும். இது எல்லாமே இதில் அடங்கிடும். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறதுல அல்லாஹ் இதை சொல்லும்போது வலா தக்ரபு, அதை நெருங்கவும் செய்யாதீர்கள். ஃபவாஹிஷ், மானக்கேடான காரியங்கள். ஃபாஹிஷா, எதுவெல்லாம் ஒருத்தர் வெளியில தெரிஞ்சா தனக்கு மானம் போயிடு நினைக்கிறான்னு வைங்க, அப்ப என்ன செய்வான்? அதை மறைச்சு செய்வான். அல்லாஹ் சொல்றான் வலா தக்ரபு, அதன் பக்கம் நெருங்கவே செய்யாத. ஏன் அதை செய்யற? அல்லாஹ் உனக்கு தடுத்து இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்ட வேண்டிய ஹராம்களுடைய பட்டியல் இது எத்தனாவது? இது 4 4வது. அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அடுத்தது பாருங்க, வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். நியாயமான உரிமை இருந்தால் தவிர எந்த ஒரு உயிரையும் அநியாயமாக கொல்லாதீர்கள். நியாயமான உரிமை என்பது என்ன? ஒருவனுக்கு கொலை தண்டனை கொடுக்கப்படுது. அரசாங்கம், இஸ்லாமிய ஆட்சியாளர் கொலை தண்டனை கொடுக்கிறார். ஏன்? அவன் இன்னொருத்தரை கொலை செய்தான், அவன் கொலை தண்டனை. அவன் கொன்றான், அவனுக்கு கொலை. திருமணம் ஆயிடுச்சு, ஜினா செய்தான், கல்லிருந்து கொல்லப்படுகிறான். அவன் ஒரு நப்ஸ், அவன் ஒரு உயிர் தான், அவன் கொல்லப்படுகிறான். இந்த கொலை மார்க்கத்தில் ஆகுமானது. ஏனென்றால் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, அங்கு நியாயம் நிலைநாட்டப்படுகிறது. அவன் ஒருத்தனை கொலை செய்தால் அவனை இவனை கொள்கிறார்கள். இதை தவிர அநியாயமா ஒரு அப்பாவிய அவன் கொல்லப்படுவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல, அந்த பாவத்தை அவன் செய்யல, ஆனால் கொல்லுகிறார்கள் என்றால் மிகப்பெரிய அநியாயம். அது ஒரு ஹராம்ல அடுத்த வகையான ஹராம், 5வது ஹராம். நபி ஓதி காட்ட வேண்டுமா? இன்னைக்கு நிறைய கொலைகளா நடக்கிறது, நியூஸ் பேப்பர் எங்கெங்கயோ கேள்விப்படுறோமா இல்லையா? பேஸ்புக் எல்லாத்திலையும் கொலைகள். எல்லாமே உண்மையிலேயே தண்டனையா நிறைவேற்றப்படுகிறது? இல்லை. நடப்பது என்ன? அநியாயமாக கொலை நடக்கிறது. ஒருத்தருடைய செல்வத்தை பறிக்கிறதுக்காக கொலை நடக்கிறது, அல்லது ஏதோ ஒரு மான பிரச்சனையில ஒரு ஆணோ பெண்ணோ கொல்லப்படுகிறான். அப்போ இது ஹராம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், "தாலிகும் வஸாகும் பிஹி லஅல்லகும் தஅகிலூன்." உங்களுக்கு நல்ல புத்தி, புரிந்து கொள்ளக்கூடிய அக்ல், அறிவும் இருக்கும் நிலையில அதை விலகிக் கொள்ளணும். இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கின்ற, வசியத்து செய்திருக்கின்ற அறிவுரைகள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை அடுத்த இன்னும் பட்டியல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த ஹராம்கள், வலா தக்ரபு மாலல் யதீம இல்லா பில்லதி ஹி அஹ்ஸன் ஹத்தா யப்லுக அஷுத்தஹு. 6வது ஹராம் என்ன தெரியுமா? எந்த அனாதையுடைய செல்வத்தையும் அநியாயமாக பறித்து அபகரித்து தின்னாதீர்கள். அவர்களுடைய பருவ வயது அடையும் வரைக்கும் அந்த செல்வத்தை நீங்கள் நிர்வாகம் செய்யலாம். அது அழகான முறையில், மிக அழகான முறையில் இருக்க வேண்டும். அவர்களை ஏமாற்றுவது, மோசடி செய்வது, அவருடைய செல்வத்தை கொண்டு அவர்களை வஞ்சிப்பது, திருடிக் கொள்வது, கணக்கு வழக்குகள் இல்லாமல் வைத்துக் கொள்வது, நினைத்தபடி அனாதை, அவன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குது, நம்ம நினைச்சது செய்வோம் என்றெல்லாம் இருக்கிறோம் இல்லையா? இது ஹராம். தெளிவா அல்லாஹ் தஆலா வேற இடத்துல சொல்லுகிறான், அவர்கள் அனாதையின் சொத்துக்களை அவர்கள் தின்கிறார்கள், அநியாயமாக வயிற்றில் நெருப்பைத்தான் நிரப்புகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ஹராம் யதீம்களுடைய செல்வத்தை தின்கிறது. 7வது, வஅஃபுல் கைல வல் மீசான பில் கிஸ்த் லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா. நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது, எடை போடும் போதும், அளந்து கொடுக்கும் போதும் உங்களுடைய நிறுவை, உங்களுடைய அளவுகளை நீதியாக நிறுத்துங்கள்.
ஏமாத்தாதீங்க. அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய எடையிலும் நிலுவையிலும், எடை போட்டு கொடுக்கிறது இன்னும் அளந்து கொடுக்கிறது, ரெண்டுமே இருக்கு. எத்தனை மரைக்கால், அது எவ்வளவு கிலோ, எப்படி இருக்கலாம், எத்தனை லிட்டர், அங்க லிட்டர் கணக்கில் ஊற்றப்படுது, இங்க கிலோ கணக்கில் எடை போடப்படுது. அது அளந்து கொடுப்பதா இருக்கலாம். ஒரு துணிக்கடை அங்க மீட்டர் கணக்கு அளந்து கொடுக்கப்படுது, மீட்டர் குறைச்சு அளக்கிறான். அல்லது ஒரு ரேஷன் கடை எடை போடுவது ஏமாற்றுகிறான். அல்லது கொடுக்கும்போது குறைவா கொடுக்கிறது, ஆனா வாங்கும் போது அதிகமா வாங்க பார்க்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களில இதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் அதிலே நீங்கள் நீதியோடு அதை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், சொல்லிவிட்டு எந்த ஆத்மா அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். நாம் சிரமப்படுத்துவதில்லை. எத்தனையாவது ஹராமாக அல்லாஹ் தடுக்கிறது? 7வது ஹராம், வியாபாரத்தில் அநியாயங்கள், மோசடிகள் செய்யறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். 8வது, وَإِذَا قُلْتُمْ فَاعْدِلُوا وَلَوْ كَانَ ذَا قُرْبَى وَبِعَهْدِ اللَّهِ. நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு எதிராக இருந்தால் கூட நீதி என்று வந்தால் நீதியை பேசுங்கள். எது நீதி அதை சொல்லுங்க. தாய் தந்தை உறவினருக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீதியை பேசுங்கள். அப்ப அநீதியாக நடந்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற ஒண்ணு என்ன கேட்டா அநீதி. மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற உறவுல ஒரு விஷயத்தை பேசும்போது பேச்சில நீதியை பேசுவோம். இது அகுல்கும், நீங்கள் பேசுவதாக இருந்தால் நீதியை பேசுங்கள், நீதியாக பேசுங்கள். வலவு கான ذا قربى, அது உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தம், நம்முடைய குலம், நம்முடைய குடும்பம், நம்ம இனம், அதெல்லாம் விஷயம் இல்லை. நீதி என்ன அது பேசணும். அல்லாஹ் தஆலா நீதிக்கு எதிராக இருப்பதை வெறுக்கிறான். وبعهد الله أوفوا ذلك وصاكم به لعلكم تذكرون. அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல, அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வோட நீங்க என்ன உடன்படிக்கை கொடுத்தீர்களோ அதை நிறைவேற்றுங்கள். என்ன அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒப்பந்தம், செய்திருக்க ஒப்பந்தம். அதுதான் தௌஹீத் முதலிடத்தில் இருக்கு. தொழுகை அடுத்தது இருக்குது, ஜகாத் அடுத்தது இருக்குது, நோன்பு வைப்பது அடுத்தது இருக்குது, ஹஜ் செய்வது இருக்குது, ஹலால் ஹராம் விஷயத்தில் பேணுதலோடு இருக்குது. அல்லாஹ்வோட ஒப்பந்தம் பண்ணி இருக்கோம். அல்லாஹ் உனக்கு கட்டுப்படுவேன், ஹராம் விட்டு விளைக்குவேன், நீ தடுத்த நான் விளைக்குவேன். அப்ப அல்லாஹ்வோட கொடுத்த அது நேர்ச்சி செய்வதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுடன் செய்த உடன்படிக்கையில் நேர்மையா, அதில் உண்மையா, விசுவாசமா நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தடை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை முடிக்க கூடாது. அதுதான் ஒருத்தர் முடிக்கிறது பெரிய அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை முடிக்கிறது என்ன தெரியுமா? முர்த்ததாகிறது, மதம் மாறுவது. அதுதான் இஸ்லாமிய ஆட்சியாளர் மதம் மாறியவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். ஏன்னா அவன் ஒப்பந்தம் முடிச்சது, அவன் சாதாரண ஒப்பந்தத்தை முடிக்கல, அவன் இஸ்லாமை அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் முடிச்சான். மதம் மாறுதல் மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம். மதம் மாறாமலே ஒருத்தர் குஃப்ர்ல போறது இருக்கு, நிறைய இருக்கு. ஒருத்தர் தொழுகையை விட்டுறது குஃப்ர், அல்லாஹ்வோட ஒப்பந்தத்தை முடிக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா இதெல்லாம் தடை செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ, சிந்தித்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நினைத்து பார்க்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவர்கள் அதை விளங்குவார்களானால் அவர்களுக்கு இதிலே அல்லாஹ்வின் வசியத், அல்லாஹ்வுடைய உபதேசம் இருக்கிறதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஓதி காட்டுறாங்க இல்லையா? இப்ப நபி சொல்ல வேண்டுமாம் எப்படி? وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا, இதுதான் என்னுடைய நேரான பாதை. நபி சொல்றாங்க, فَاتَّبِعُوهُ, இந்த பாதையையே நீங்கள் பின்பற்றுங்கள். وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ, வேறு பாதைகளை எல்லாம் பின்பற்றாதீர்கள். فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ, அல்லாஹ்வின் பாதையை விட்டு
வேறு பாதையில போனா அது எல்லாம் அல்லாஹ்வை பாதை விட்டு உங்களை பிரித்து விடும். இதுதான் அல்லாஹ்வுடைய உபதேசம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால் அவன் தடுத்ததை விட்டு விலகுவது, அவன் கட்டளையிட்டதை மட்டும் செய்வது, இந்த தக்வா உங்களுக்கு இருக்குமானால் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான், நபி சொல்ல வேண்டுமா, இதுதான் உங்களுக்கான வசியத். இந்த ஆயத்துகளை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொல்வார்கள், யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி வசியத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த ஆயத்தை படித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு வசியத்தை எழுதி அவங்க ஒரு சீல் முத்திரை வைத்து, அவங்களுடைய விரல்ல இருந்த மோதிரத்தின் முத்திரை வைத்து, அந்த முத்திரை வைக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய மரண சாசனத்தை யாராவது படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது தனியால இல்ல, இந்த ஆயத்து தான் அது அப்படிங்கிறாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் இந்த ஆயத்துல தான் அல்லாஹ் தஆலா குல் நபியே சொல்லுங்கள், தஆலு வாங்க வாங்க கூப்பிடுங்க, அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு என்னவெல்லாம் ஹராமாக்கி இருக்கான் என்பதை நான் ஓதி காட்டுகிறேன். அப்போ இந்த ஓதி காட்டினது எல்லாம் இந்த என்னென்ன ஹராம்லாம் கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க இல்லையா, இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றதா எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறான், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், இதுதான் என்னுடைய நேரான பாதை அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா, இதுதான் அந்த வசியத் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இந்த ஆயத்துகளிலிருந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஆயத்துகள் நமக்கு ஒரு பெரிய செய்தி சொல்லுகிறது. முதலாவது, அல்லாஹ் தஆலா ஜின்களை மனிதர்களை படைத்து அல்லாஹ்வை வணங்குவதற்கு தௌஹீத், அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய, அவன் நம்மை படைத்த அடிப்படையில் அவனுக்கு இருக்கின்ற மகத்தான உரிமை. அப்படி என்றால் நமக்கு இருக்கின்ற மகத்தான கடமை இதுதான். இரண்டாவது, இந்த கடமை நிலைநாட்டி அல்லாஹ்வின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஜின்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினான். மனிதர்களில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஜின்களுக்காகவும் அனுப்பப்பட்ட நபிமார்கள். நபிமார்கள் எல்லோருடைய அழைப்பும் இந்த ஒரு இலக்கை நோக்கி இருந்து, இதுதான் நம்முடைய அழைப்பாக இருந்தால் அப்போதுதான் நாம் தௌஹீதின் பக்கம் மக்களை அழைக்கின்ற, உண்மையாக அல்லாஹ்வின் உரிமையை பாதுகாக்க குரல் கொடுத்தவர்கள். மூன்றாவது, அல்லாஹ்வின் கட்டளைகளே மகத்தானது இதுதான். நான்காவது, அல்லாஹ் நம் விதித்திருக்கிற கடமைகளிலே மகத்தானது இதுதான். ஐந்தாவது, கடைசியா மிக முக்கியமானது, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற ஹராம்களிலே முதலிடத்தில் இருப்பது ஷிர்க். அவை இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டால்தான் இந்த தௌஹீதின் பக்கம் அழைக்கக்கூடிய, தௌஹீதுடைய வாழ்க்கையில் முழு மூச்சாக பின்பற்றக்கூடிய, எல்லா நேரத்திலும் இக்லாஸோடு நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆகுவோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களிலே நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.